யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு முக்கியமான செய்தி. எங்க 5 வருஷம் இந்த நாட்டை ஆண்டோம். ஒரு மண்ணை கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத கையாளாகாத ஒருத்தரின் செய்திக்கு ஒருத்தங்க சொல்றாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த ராஜகுமாரன் ஒரு படத்துல கவுண்டமணி, செந்தில், வடிவேலு இந்த 3 பேரும் சேர்ந்து நடிச்ச காட்சி இருக்கும். அதுல அவருடைய தங்கச்சி, வடிவேலோட தங்கச்சி இருப்பாப்புல. அந்த கேட்டு பொத்தி பொத்தி வளர்த்துருப்பார். கவுண்டமணியும் செந்திலும் மாறி மாறி விரும்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு யாருக்கு கல்யாணம் முடிக்கும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, தாளம் பூவாம், ஒய்யார கொண்டையா, தாளம் பூவாம், தலைமுடி எல்லாம் ஈரும் வேணுமான்னு ஒரு பழமொழி இருக்கும். அது கொஞ்சம் கொச்சையா இருக்கும். ஒய்யார கொண்டைன்னு சொல்லி கொச்சையா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ வடிவேலு சொல்லுவா, டேய் பார்த்துருக்கணும், என் தங்கச்சி யாருக்கு மாலை போடுறாளோ அவங்க தான் கணவனாக தேர்ந்தெடுக்கட்டும், அது வரைக்கும் பேசாமல் இருங்க, ஓரமா நீங்க அப்படின்னு. உள்ள இருந்து வெளியில வருவா. வெளியில வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கதறி அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுவான், செதறி ஓடுவாங்க அத்தனை பேரும். யாரு? கவுண்டமணி, செந்திலும். என்னடான்னு சொல்லி கேட்டா, மணிமேகலையோட அழகு அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அது உருவக்கேலியாக இருக்கும், அது நகைச்சுவைக்கு இருக்கும். சேம் இது அரசியலுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ அந்நேரம் சொல்லுவான், இந்த மாலை யாருக்கு போடுறேன்னு அந்த புள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, நான் ஒரு நாதாரிம்மா, நான் ஒரு அயோக்கியம்மா, நான் ஒரு மொல்ல மாதிரிம்மாவேன், நான் ஒரு முடிச்ச வைக்கிம்மா. அப்போ வடிவேல் சொல்லாப்புல, சத்தம் போடாத, யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருங்க, என் தங்கச்சி யாருக்கு மாலை போடுறாங்களோ அதுதான், அது வரைக்கும் பேசாமல் இருங்கன்னு உடனே கவுண்டமணி, நாயே போங்க தனிப்பொண்ண போய், ஐயா எங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா. அதுதான் இப்ப நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு கேக்கீங்களா? அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நான் பேசலங்க, 2G ராஜா தான் பேசியிருக்காப்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தான் ஓடுது. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? என்ன நியூஸ் சேனல் பேர் கூட சொல்லணும், நீங்க அந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய நியூஸ் பேர் நமக்கு எதுக்கு? அதில் அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இதை கேட்டுக்கிட்டு ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜாஜிக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா, அதுக்கு இடையில காமராஜர் இருக்கிறாரு, பக்தவச்சலம் இருக்கிறாரு. வரலாறு எங்கிட்ட கேளுங்கடா, நாங்க சொல்லித்தரோம்ப்பா. பெரிய திராவிட கிழிச்சு புடுங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரினா அப்ப யாரு? ஸ்டாலின் சிரிக்கையாக ஒன்னத்தான் சொல்றாங்கிறதே புரியல இந்த ஆளுக்கு. யார்? ஸ்டாலினுக்கு புரியலங்க. நாதாரி தலைவர்கள் தான் யாரு? கருணாநிதி இருந்தாப்புலங்க. 69 அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அந்த இடத்தில் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அதுக்கு முன்னாடி போயிட்டாங்க யாரு? நாவலர் போயிட்டாப்புல. அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு வந்தது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நாதாரியா? அப்ப கலைஞர் நாதாரியா? எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜானகி நாதாரியா? ஜானகியின் மறைவுக்கு பிறகு அதுக்கு இடையிலேயே கருணாநிதி நாதாரியா? அப்போ சொல்லுங்க தம்பி, 2G ராஜா சொல்லுங்க. அப்புறம் ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா நாதாரியா? அப்புறம் கலைஞர் கருணாநிதி நாதாரியா? அதுக்கப்புறம் யார் வந்திருக்கிறா? எடப்பாடி பழனிசாமி, OPS மாறி மாறி வந்திருக்கிறாங்க. கடைசியில ஒரே ஒரு முறைதான், நீங்கள் யாரை மேடையில் வைத்துக் கொண்டு பேசுகிறீர்களோ அந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு தடவை தான். இப்ப சொல்லுங்க நீங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னு கேளுங்க மீண்டும் ஒரு முறை. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் வைக்காங்கன்னு சொல்றோம். அதுக்கு வெக்கம் இல்லாம கைதுட்டுறாப்புல, ஸ்டாலினும் சிரிக்கிறாப்புல. இப்ப யாரு தற்குறி? யாரு இதுல பப்பு? இவங்க பேசுறதுல பொருள் புரியாம அவங்களுக்கு கைதட்டி சிரிக்கிற அட வெக்கங்கெட்டவர்களே, என்ன கருத்து இதுகள்லாம் அடுத்து பேசுறாங்க. அடுத்து சொல்றாப்புல, கூட்டணி இல்லை என்று அறிவியுங்கள் தலைவரே, நாங்கள் அண்ணாவையும் கலைஞரையும் ஒட்டுமொத்த உருவமாக பார்க்கிறோம். அதை சொல்லாத நீ.
கலைஞரின் உருவமா பாரு. ஏன்னா அது கருணாநிதி பெற்ற புள்ள ஸ்டாலின். கருணாநிதி புள்ள ஸ்டாலின். எத்தனாவது? 1வது ஒய்ஃபு, 2 நினைக்கிறேன். 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தது ஸ்டாலின். அவரோட ரத்தம். சொல்லுங்க, அண்ணாவை எங்க கொண்டு வர? அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவின் சுகதீவ புத்திரன் தத்தெடுத்த புள்ள பரிமளம் கிணற்றில் விருந்து தற்கொலை செய்து கொண்டாரியா. கருணாநிதி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அண்ணாவை பற்றி நீ பேசுகிறாயா? அண்ணாவின் செல்ல புதல்வன் பரிமளம் கிணற்றில் இருந்து தற்கொலை செய்து கொண்ட பிறகு அந்த உடலை தூக்கி கொண்டு மயானத்தின் வரைக்கும் சென்றவர் தலைவர் வைகோ அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள், திராவிட இயக்கத்தின் தோழர்கள், இன்னும் பிற மற்ற அமைப்புகளின் தோழர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்களே தவிர கருணாநிதி கலந்து கொள்ளவில்லை. யாரிடம் பேசுகிறாய் வரலாறு? நீ என்னவோ பெரிய புடிங்கின்னு சொல்லி நீ மேடைகள்ல உன்னை வச்சு பேசிக்கிட்டு எல்லாரும் கைதட்டிக்கிட்டு இருக்காங்க. முட்டாள்ஸ். நான் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக சொல்றேன். நான் அண்ணாவின் பெயரை பயன்படுத்துறவங்களுக்கு தகுதி இருக்காது. எத்தனை திட்டத்திற்கு அண்ணாவின் பெயரை வைத்திருக்கிறீர்கள்? நீங்க எத்தனை திட்டத்துக்கு உங்கள் பெயரை வைத்திருக்கிறீர்கள்? அஞ்சுக அம்மையார் திட்டம், கலைஞர் திட்டம், கலைஞர் கருணாநிதி திட்டம், கலைஞர் கருணாநிதி ரோடு, கலைஞர் கருணாநிதி பூங்கா, கலைஞர் கருணாநிதி நூலகம், ஊரெல்லாம் கட்டடங்கள். என்னடா கட்டடங்கள்? மக்கள் அதை பார்த்து வெறுத்து ஒதுக்கித்தான் உங்களை குப்புறத்தில் இருக்கிறார்கள். யார் மூலமாக? விஜய் மூலமாக. ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு இது வரும்போது நான்லாம் சண்டை போட்டிருக்கேங்க. எப்படி சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? ஜெயலலிதாலாம் ஒரு ஆளு கலைஞரை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? அவெல்லாம் யாருங்க அப்படின்னு சொல்லி ஒருமையில நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் காலம் ஒரு கணக்கு போட்டு இருக்கிறது. ஏன்னா கலைஞர் கருணாநிதி என்கின்ற அந்த மனிதனோட இடத்துல ஒண்ணுமே கிடையாது. சரி, ரைட், விட்டுருங்க, குப்பையில தூக்கி போட்டுருங்க. அதுக்கு ஒரு முடிஞ்சது. அதுக்கு ஜெயலலிதா தான். கருணாநிதிக்கு எதிரி ஜெயலலிதா, கரெக்டா இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிரி விஜய், கரெக்டா இருக்கு பாருங்க. வரலாறு கரெக்டா, வரலாறு வன்மமாக பழி தீர்க்கும். அது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மிக சரியாக வழக்கு தீர்க்கும். யாரிடமிருந்து? நாவலிடமிருந்து தட்டி பறித்த முதலமைச்சர் பதவியை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு, ஒரு எம்ஜிஆரை துச்சமென தூக்கி போட்ட பிறகு, அந்த இடத்திற்கு எம்ஜிஆர் மரணிக்கிற வரை அந்த பதவிக்கு வர முடியாத கருணாநிதிக்கு எதிரி யார் சேர்ந்தா தெரியுமா? நாட்டியக்காரி ஜெயலலிதா என்று நீங்கள் எழுதிய அந்த ஜெயலலிதாவை நீங்கள் வெற்றி கொள்ளவே முடியவில்லை. அதான் முக்கியம். அந்த ஜெயலலிதா செத்த பிறகுதான் நீ பதவிக்கு வந்த. எம்ஜிஆர் செத்த பிறகுதான் 2 வருஷம் தான், அது கூட 1.25 வருஷத்துக்கு நீங்க பதவிக்கு வந்த. இதுதான் உங்களுடைய வரலாறு. என்ன பேசுற? அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் உங்களைத்தான் நீங்க பேசிக்கிட்டீங்க. மல்லாக்கம் கொடுத்துக்கிட்டு எச்சியை தூக்குனீங்கன்னா யார் மேலப்பா விடுவோம்? சரி, விட்டுட்டு போ. கூட்டணியை பத்தி எதுவுமே பேசாதீங்க. தலைவரே, என்ன தலைவரே? நீங்க எங்கடா ஜெயிச்சிருக்கிறீங்க? நம்ம காணொலியில போட்டேன். ஜெயலலிதா போட்ட பிச்சை, ஜெயலலிதாவின் மரணத்தில் கிடைத்த வெற்றி, பிஜேபி என்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தின் ஆணவ போக்கினால் கிடைத்த வெற்றி, அந்த வெற்றியின் திமிரில் நீங்கள் ஆடிய ஆட்டத்தில் மக்கள் அப்படியே பிச்சை எரிஞ்சு உங்களை தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கிறாங்க. அதான் உண்மை. என்ன நீங்க பெரிய இவர்களை வச்சுக்கிட்டா உடனே இவங்க பேசிக்கிடுவாங்களாம். இங்கிட்டு இவ்வளவு பிரேமலதாவை கூட்டு வந்து, அந்த பொண்ணை கூட்டு வந்து, அந்த அம்மாவை ஒன்று உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு 10 சீட்டு கம்யூனிஸ்டுகளை இருந்து வச்சுட்டு என்ன அகம்பாவதம் கேட்கிறான். நல்ல முத்தரசனே, மன்னிச்சுக்கோங்க, உங்க மேல மதிப்பு இருக்கு. உன் மதிப்பத்தி குப்பையில கூடியா? நீ ஒரு ஆளு உன் மதிப்பை கேட்டுக்கிட்டு தான் அங்க இருக்காங்களாக்கும். முத்தரசனே, உங்க மேல மதிப்பு இருக்கு. என்ன அகம்பாதம் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். உனக்கு என்ன அகம்பாதம்? யாரு ஒண்ட வந்த இடத்தில் ஓரத்தை உட்கார்ந்து நேரு எப்படி திருச்சியில் எந்த இடத்தில் திருச்சி செல்வேந்தர் மறுமலர்ச்சி திமுக துவங்கி வந்த பிறகு அந்த இடத்திற்கு ஆப்ஷனுக்கு வந்த நேரு எப்படி ஊழல் கைகளால் இன்னைக்கு விரட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க என்ன பெரிய பித்து பேசுற? நீ தயாநிதி மாறன் ஒரு பெரிய ஒரு வன்மம் அரங்கேறி ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அதில் தவறு பெயரை முன்னிறுத்தி காரணத்தினால் கருணாநிதியால் புறக்கணிக்கப்பட்ட பிறகு மதுரையில் தினகரன் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டு 3 உயிர்கள் பலியான பிறகு அதற்கு ஆப்ஷனா வந்தவன் அந்த 2G ராஜா. நான் பேசின பேச்சுக்கள் என்ன இணையத்துல இருக்கு பாருங்க. என்னை யாரும் புறக்கணிக்க முடியாது. என் கம்யூனிட்டி என்னை பாதிக்கணும், எங்க கம்யூனிட்டி என்னை பாதுகாக்கும், என்னை யாரும் ஒன்றும் தொட முடியாது.
ஏன்னா நான் அந்த கமிட்டி எதுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால என்ன வந்து யாரும் தொட முடியாது, நான் பார்த்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் பொறுங்க, ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது. யாரு சக்தி, யார் இவனே சொல்றான், ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து பார்த்துக்கிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசினது யாரு, இணையத்தில் இருக்குல்ல, இப்போ பார்க்கக்கூடிய தோழர்கள் யார் கண்ணிலும் பட்டால் கூகுளில் போய் தேடி பாருங்க. கூகுள் போய் சொல்லாது, ரூட் வேணா சில இடங்கள்ல போய் சொல்லும். கணக்கு வந்து அப்படியே தூக்கி தூக்கி குப்பையில் எறியும். அப்படி இருந்தா போட்டுக்கோ, மூஞ்சில போட்டுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்த நீ வச்சுக்கோ, தூக்கி போடும். அப்படியே அதில் கேட்டு பாருங்க. 2G ராஜாவோட ஸ்பீக், 2G ராஜா ஸ்பீக்னு போடும், அபவுட் எகென்ஸ்ட் ஸ்டாலின் போட்டு பாருங்க, அது கூட வந்துடும். என்ன வார்த்தை வேணாலும் போடுங்க நீங்க, அதுல வந்து சேர்ந்துடும். இவன் யாருன்னு இவன் சொல்றான். கூட்டணி யாரும் வேண்டாம் என்று சொல்லுங்க தலைவரே. கலைஞர் உருவத்தில் உங்களை, அண்ணாவின் உருவத்தில் உங்களை பார்க்கிறோம் பாரு. அத்தனை பேர் பார்த்து தானையா உன்னை தூக்கி குப்பையில விட்டுருக்குறாங்க. நீ பேசின பேச்சுக்கு வரிக்கு வரி வரலாற்று ரீதியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் உங்களை பக்குவமாக பாதுகாத்து வைத்திருக்கிறது எதிர்கால சந்ததியினருக்காக. உங்கள் கெட்டிக்காரன் புழுகு 8 நாடுதான். உங்கள் நடிப்பு கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தது. 5 வருஷம் ஆடு இல்லாமல் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் இருந்தீங்க. எங்களே நீங்க நம்ப வச்சுட்டீங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. எதிரியே இல்லை, வழி இல்லை, கையில் காசு இருக்கிறது, பணம் இருக்குது, நம்ம இனிமேல் அழிப்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க ஆடினதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கு. 2G ராஜா பேசு, இன்னும் நல்லா பேசு. கலைஞர் டிவியை 14 நாள்ல கொண்டு வந்தது நீ தானே, பேசு. உன்னை மேடையில் ஏற்றி வச்சிருப்பாங்க எதுக்கு? ஆட்டுக்கு மஞ்சள் துணியை கெட்டி தண்ணி ஊத்துறது எதுக்கு? வெட்டுறதுக்கு தான், அதை திங்கிறதுக்கு தான், அதை காலி பண்றதுக்கு தான். நீ வைகோவை பற்றி பேசுகிறாய், மறுமலர்ச்சி திமுகவை பற்றி பேசுகிறாய். உன் நாட்கள் எண்ணப்படுகிறது, பார்த்துக்கோ, உன் நாட்கள் எண்ணப்படுகிறது. ஸ்டாலின் பாணியில் ஒன்று சொல்லட்டுமா ராஜா? அதைத்தான் விஜய் அழகா சொன்னாப்புல, சொல்லி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அப்படின்னு இழுத்தாப்புல இல்லையா? வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம் தோழர்.